ஓம் ஸ்ரீதார நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம 4 முகி ருத்ராட்சம் பார்க்க போறோம். இந்த 4 முகி ருத்ராட்சம் எந்த கடவுளை குறிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்மாவை குறிக்கும். அதே மாதிரி புதன், அதுக்கப்புறம் குரு, இந்த 2 கிரகத்தினுடைய மேலஃபெக்ட்ஸ், அதாவது ஒரு தாக்கத்தை குறைக்கும். தாக்கம்னா கெட்ட தாக்கத்தை குறைக்கும். அதே மாதிரி இது யார் தாரணம் பண்ணிக்கிறாங்களோ, யார் போட்டுக்கிறாங்களோ அவங்களுக்கு மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். நிறைய ஞாபக மருதி இருக்கு அப்படின்னு சொல்லும் போதும், மனதில் குழப்பம் இருக்கு, அதுக்கப்புறம் மனசுல ஒன்று இருக்கு ஆனால் சொல்ல முடியாம தவிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போதும், அதுக்கப்புறம் மனக்குழப்பம் இதுவும் நீங்கக்கூடியது இந்த 4 முகி ருத்ராட்சம். இந்த ருத்ராட்சம் எந்த சக்கராவோட இணைந்ததுன்னு பார்த்தீங்கன்னா த்ரோட் சக்கரா, விஷுத்தி சக்கரான்னு சொல்லுவாங்க. இந்த த்ரோட் சக்கரால இது இணைந்ததுனால நாம் இதை யாரெல்லாம் அணிந்து கொள்கிறார்களோ அவங்களுக்கு வந்து புதுசா கிரியேட்டிவா ஒரு விஷயம் சொல்றதுக்கும், தன்னுடைய இப்ப சில பேர் ரொம்ப பேசாமலே இருப்பாங்க, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் கூட பேசுறதுக்கு தயங்குவாங்க. எப்படி சொல்றது, அங்கே எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னா. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஷெல்லுக்குள்ள இருப்பாங்க. அவங்களுக்குன்னே ஒரு தனி உலகத்துல இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பேச தெரியாது, பேச வராது, அதாவது பேச வராது ஒன்று, பேச்சு வராது ஒன்று, 2 இருக்கு. ஸோ பேச வராது, அவங்களுக்கு சொல்ல தெரியாது, எனக்கு அது அப்படிலாம் பேச வராதுங்க, எனக்கு தெரியாதுங்க அப்படி சொல்லும் போதும் அவங்களுக்கு அவங்க மனதில் இருக்கிற விஷயங்கள் சொல்றதுக்கும், இன்னொன்று இப்போ ஸ்பீச் எல்லாம் கொடுக்கும்போது நல்ல பேச்சு திறமை வேணும். அந்த மாதிரி திறமையான பேச்சாளர்கள் இதை அணிந்து கொள்ளலாம். பாட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள், வார்த்தைகள், கவுன்சிலிங்கில் இருக்கீங்க, இப்போ நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்கூலில் இருக்கீங்க, இப்போ அட்மிஷன் டைம் வருது இல்லையா, அப்போ கவுன்சிலிங் இருக்கும். அந்த கவுன்சிலிங்கில் நம்ம பேச்சை கேட்டு நம்ம தான் வந்து ஒரு ஸ்கூலை ரெப்ரசன்ட் பண்ணி பேச போகிறோம், காலேஜை ரெப்ரசன்ட் பண்ணி பேச போகிறோம், நம்ம வார்த்தையை நம்பி தான் வராங்க. அப்படின்னும் போது அந்த பேச்சு கரெக்டாக இருக்கணும் இல்லையா. அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இது போட்டுக்கலாம். அது மட்டும் அல்லாது தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாயினும் இது தீர்த்து வைக்கும். ருத்ராட்சத்துக்கு அது சப்போர்ட் பண்ணும், ஹெல்ப் பண்ணும் தீர்க்கிறதுக்கு. அதே மாதிரி இப்போ மூச்சு விடுறது, ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ், மூச்சு திணறா இருக்கு, ஒரு மாதிரி மூச்சு பேண்டிங்காகவே இருக்கு அப்படின்னும் போது செக் பண்ணி பார்த்தா ஒன்றும் இருக்காது, ஆனால் அவங்களுக்கு இப்படி மூச்சு இழுத்துட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை ஆனாலும் கொஞ்சம் மூச்சு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போதும் இதை அணிந்து கொள்ளலாம். இந்த அடிக்கடி இந்த தைராய்டு இஷ்யூஸ் வருது, தொண்டை கட்டிக்கிட்டே இருக்குது, அடிக்கடி தொண்டையில் பிரச்சனை, சில குழந்தைங்களுக்கு இந்த இடத்துல முழுங்க முடியாமல் இந்த இங்கெல்லாம் வீங்கி இருக்கும், அந்த கோல்டு சாப்பிட்டா சீக்கிரமாக ஒத்துக்காது, அந்த மாதிரியான டான்சல்ஸ் இஷ்யூஸ், இது எல்லாமே கூட சரி பண்ணக்கூடியது. ஸ்பெஷலி இது வந்து படிக்கிற குழந்தைகள், படிச்சுக்கிட்டு இருக்க, நீங்கள் எது வேணால் படிக்கலாம், ஒரு நாட்டியமும் ஒரு கலைதான், ஒரு பாட்டும் ஒரு கலை தான், இல்லை நீங்கள் இந்த மாதிரி அக்கல் சயின்ஸ் படிக்கிறதும் ஒரு கலை தான். அப்போ படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது, படித்தது ஞாபகம் இருக்கிறதுக்கும், ஞாபகம் இருந்த விஷயத்தை கரெக்டாக நம்ம சொல்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் சரிதான். க்ரியேட்டிவாக எழுதணும். அதாவது எழுத்து ஒரே மீனிங் தான் இருக்கும், ஆனால் அது புதிய வடிவமாக நம்ம கொடுக்கும்போது மக்களுக்கு பிடிக்கும் இல்லை. இப்போது ஒன்றும் இல்லை, நம்ம சமைக்கிறோம், எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஒன்று ஒரு பூண்டோ ஏதோ ஒன்று போடும்போது அதுக்கு அதனோட சுவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறும். இப்போ சாம்பார் வைக்கிற எல்லார் வீட்லேயும் சாம்பார் வரும், ஒருத்தர் வீட்டில் ஒன்று ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க, எல்லாமே சாம்பார் வகை தான், ஆனால் அதனோட சுவை வேறு மாதிரி இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஒரே விஷயத்தை கூட அழகாக ப்ரெசென்ட் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அப்போது உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் அழகாக பேசுகிறதுக்கும் நீங்கள் கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கும் இது உதவும். நல்ல பேச்சிலேயே உங்கள் வியாபாரத்தை நீங்கள் வளர்க்குறதுக்கும் இது உதவும். ஸோ இது தாரணம் பண்ணிக்கும் போது ஜூபிட்டர் அண்ட் மெர்க்குரி, அதாவது குரு அண்ட் புதன், இதனுடைய எல்லா நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் எல்லாம் போகும். நல்ல தெளிவான மனம் கொடுக்கும், ஞாபக சக்தி இருக்கும், நம்ம நினைக்கிறத சொல்லக்கூடிய ஆற்றல் இருக்கும், தொண்டை சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்கும். இதனோட பீஜ மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஹ்ரீம் நம, ஓம் ஹ்ரீம் நம. இது அணிந்து கொள்ளும்போது இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபிக்கலாம். இது வந்து இதில் வந்து மந்திரத்தோடு வந்துடும், சர்டிஃபிகேஷனோட வந்துடும் இந்த ருத்ராட்சம். பின்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இருக்கும். அப்படி இல்லை, எனக்கு நார்த் இந்தியாவிலேருந்து வந்ததுனால இது வந்து ஹிந்தியில் இருக்குது,
பட் இதுக்கு தேவைங்கிறப்போ நீங்கள் வாங்கும்போதோ இல்லை நீங்கள் தாரணம் செஞ்சுக்கும் போதோ இதுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுக்கவும் செய்வாங்க. ஸோ இதை வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அணிந்து கொண்டால் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும்.